ப்ரோ உங்களுக்கு தெரியுமா? ஏன் மக்கள் ஒரு நாள தேர்ந்தெடுத்து, அந்த நாள்ல மட்டும் ஏன் தங்க கடைக்கு கூட்டம் கூட்டமா போறாங்க? ஏன் அந்த நாள்ல மட்டும் தங்க நகைகள அதிகமா ஆன்லைன்ல புக் பண்றாங்க? அதுக்கு காரணம் என்ன? அந்த நாள் என்ன? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த நாள் பேர் அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியை அப்படின்னா, இந்த அக்ஷயா அப்படின்னா குறைவில்லாததுன்னு அர்த்தம். அதாவது பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது மாரி திருத்தி அப்படின்னு சொன்னா, நம்ம இந்து காலண்டர்ல சந்திர மாதத்துல 3வது நாள். இப்ப அந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நம்ம ஏதாவது தங்கம், இல்ல இடம் ஏதாவது ஒண்ணு நமக்கு ஒரு பொருள நம்ம வாங்கணும் அப்படின்னா, அது குறைவில்லாம நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இது நமக்கு முன்னோர்களோட காலங்காலமா நம்ம இத பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம ஒரு சுப காரியத்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த நாள்ல நம்ம வாங்குனா, நமக்கு தங்கம் நிலையா இருக்கும். குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்த பின்பற்றி வராங்க. இப்ப ஏன் மக்கள் தங்கத்த மட்டும் வாங்குறாங்க அப்படின்னுங்கிற இடத்துல பார்ப்போம். இப்போ ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குது, இல்ல அப்படின்னா நல்ல நாள் அப்படின்னா, அதாவது வியாபாரம் பண்றவங்க ஒரு யோசிப்பாங்க, யோசனை பண்ணுவாங்க. நான் இப்போ சம்மர் சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏசி அதிகமா வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப அதிகமா மழை பெஞ்சுது அப்படின்னா, ஹீட்டரு இல்ல நல்லா குளிர தாங்கக்கூடிய போர்வை அத பயன்படுத்த அவங்க நம்மகிட்ட கொண்டு வருவாங்க. அதே மாரி தான் இந்த அக்ஷய திருத்தியை நாள்ல தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த நகைய உருவாக்குறவங்க, நகைய விக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில சில ஆஃபர்ஸ் அதாவது செய்கூலி சேதாரத்துல இத்தனை % டிஸ்கவுண்ட் இல்லைன்னா செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி நம்ம தங்க நகைகளுக்கு இத்தனை டிஸ்கவுண்ட் குடுக்கும் அப்படின்னு ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி மக்களுக்கு ஆஃபர்ஸ் அதிகமா குடுக்க ஆரம்பிச்ச உடனே, மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தங்கத்த வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தங்கம் வாங்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நம்ம அக்ஷய திருத்தியில தங்கம் வாங்குனோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தங்கம் குறையாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்கத்த வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் உண்மையிலேயே நடந்தது. அது யாருமே ஒரு பணக்காரங்களோ, இல்ல ஒரு கம்பெனியோ கொண்டு வந்தது கிடையாது. இது நம்ம இந்து காலண்டர்ல நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு ஐதீகம். நம்ம முன்னோர்கள் அந்த நாள்ல நீங்க இப்படி இருந்தா வளம் செழிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நகை மட்டும் தான் வாங்கணுமா அப்படிங்கிறது இல்ல. நீங்க புதுசா தொழில்னாலும் பண்ணலாம். ஆனா நகை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நீங்களும் நகைய கொண்டு கண்மூடித்தனமா வாங்கக்கூடாது. நகை வாங்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க பழைய வீடியோ எடுத்து பாருங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம நகை வாங்கும்போது செய்கூலி சேதாரம் பார்க்கணும். ஜிஎஸ்டி அடுத்தது என்ன அப்படின்னா முக்கியமா, இப்போ ஒவ்வொரு கடையிலயும் வித்தியாசமா இருக்கும் விலைகள். அதையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம தங்க நகை வாங்கணும். நம்ம எப்பவும் அக்ஷய திருத்தியோ, ஒரு நல்ல நாளு இல்லைன்னா ஒரு எமோஷன்ல போய் எப்பவுமே நம்ம தங்க நகை வாங்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு உங்களால 1 கிராம் தங்க நகை வாங்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்க நகையோட விலை கூடிக்கிட்டே இருக்கு, அதிகரிச்சுட்டே இருக்கு. இது ஒவ்வொரு வருஷம் கூட மாறிக்கிட்டே தான் இருக்கும். நிலையா இருக்காது. ஆனா எல்லா வருஷமும் தங்கத்தோட விலைகள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. அதனால இப்போ 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா 15,000 16,000 ஆகும். எல்லாராலையும் வாங்க முடியுமா? அக்ஷய திருத்தி தான் நல்ல நாள் தான். ஆனா என்னால வாங்க முடியாது. நான் என்ன பண்ணேன்? அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த டிஜிட்டல் கோல்டு. உங்களால இன்னைக்கு ஒரு நல்ல நாள், உங்களால வாங்க முடியல. ஒரு ரூ. 1000க்கோ, ரூ. 2000 தான் கையில இருக்குன்னா, அத வச்சு நீங்க இந்த டிஜிட்டல் கோல்ட்ல வாங்க. நம்பகத்தன்மை உள்ள ஆப்ல நீங்க வாங்குங்க. அது ஒரு நாள் இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லி இன்னையோட நுப்பாட்டிடக்கூடாது. அத நீங்க ஒரு சேமிப்பா நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணி, உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால நெறைய தங்கத்த சேமிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா, நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். அடுத்த வீடியோவ ஒரு கமெண்ட்ஸ்ல உள்ள செக்ஷன பார்த்து என்னென்ன கேட்டிருக்கீங்க, என்னென்ன கேள்வி அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான பதில நம்ம ஒரு வீடியோவா போடுவோம். அக்ஷய திருத்தியை நாள்ல எல்லாருக்கும் ஒரு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடுதேன். கையில பணம் இருக்கிறவங்க நீங்க நகையா வாங்குங்க.
ஸோ குறையா தான் இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து டிஜிட்டல் கோல்ட வாங்க. ஒரு சேமிப்ப வந்து நீங்க வந்து ஆரம்பிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க வந்து சேமிப்ப வந்து சொல்லிக் குடுங்க. நன்றி.